வெல்கம் டு ஃபுட் கார்ட் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி தக்காளி தொக்கு. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இந்த சேனலில் வர்ற வீடியோ அப்டேட்ஸை ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த தக்காளி தொக்குக்கு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் ரெண்டுத்தையும் வெறும் வாணலியில் போட்டு நல்லா பொரிய விட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. 1 கிலோ தக்காளி பழத்தை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கோங்க. இதை அரைச்சி வச்சு கூழுங்க. இப்போ நம்ம இந்த கூழை வேக வைக்கலாம். 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா குழிக்கரண்டியால் 3 ஸ்பூன் நிரம்ப நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி கூழை சேர்த்து வேக வைக்கலாம். இது வேகிறதுக்கு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் ஆகலாங்க. இது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம புளி ஊற வச்சுக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி வேக வச்சு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. சுற்றிலும் எண்ணெய் கக்கியிருக்கு கொஞ்சம். இப்போ இந்த புளியை ஊற்றிடலாம். கரைச்சி வச்ச புளியை நல்லா ஃபுல்லாக கரைச்சி ஊற்றிடுங்க. ஒட்டை கரைச்சி ஊற்றிடுங்க. இதில் ஒரு 3 ஸ்பூன் வெல்லம் போட்டுக்கலாம். நல்லா கலந்து மறுபடியும் வேக வைக்கலாம். இப்போ நம்ம புளியில் வேறு தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை நல்லா வற்றி வரணும். அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் இது வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு தொக்கு. சுற்றிலும் எண்ணெய் விட்டுருக்கு. இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து பொடி பண்ணோம் இல்லைங்களா, அந்த பொடி கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 2 to 3 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சமாக உப்பு, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ நமக்கு தாளிச்சு கொட்டிடலாம். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கடுகு 1 ஸ்பூன், கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டு இதை இந்த தொக்கோட நம்ம சேர்த்துக்கலாங்க. இன்னொரு 1 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும். நல்லா கிண்டி விட்டீங்க அப்படின்னா உங்கள் தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த தொக்கை நீங்கள் எதோட வேணாலும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, அடை, தயிர் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக சூட் ஆகுங்க. செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.